அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறத வைத்ததாங்க மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன்கள் ஜோதிட ரீதியாக கணிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் கிரக நிலையில் பார்த்தோம் அப்படின்னா மாற்றங்கள் ஏற்படும். சில கிரகங்கள் பெயர்ச்சியாகும், சில கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுவாங்க, சில கிரகங்கள் தங்களுடைய பார்வையை பதிப்பாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த வகையில் 12 ராசிக்காரர்களில் ஒன்றான தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்குமா, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் நடைபெறுமா, சுபகாரிய நிகழ்வுகள் தங்குதடையின்றி நிறைவேறுமா, அவர்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் பணியிடம் இப்படி எல்லாம் இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட போகிறது, இந்த விஷயங்களில் சாதகமான நிலைகள் உருவாகுமா, அவர்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க பெறப்போகிறது, கல்வியில் சிறந்து விளங்குவார்களா, அப்படி இல்லைன்னா அவர்களுடைய பயணங்கள் வெற்றியை தருமா, பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறும், ஆண்களுக்கு தங்களுடைய கனவுகள் நினைவுகள் எல்லாம் நிறைவேறுமா, அவர்களுக்கு நினைத்த வேலை கிடைக்கப்பெறுமா, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கப்பெறுமா, இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகளுக்கான பதிலாக உங்களுக்கு இந்த பதிவு அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவில் நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்க போகிறோம். தனுசு ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்குமே இந்த பதிவு பொருந்தும். ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு உங்களான பலன் பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சாதகமான நிலைகள்ல இருக்கு. இதன் காரணமா உங்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலமாகவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களினுடைய அதிரடி மாற்றங்கள் பல விஷயங்களில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதோடு உங்களுக்கு அனுகூலங்களையும் சாதகமான நிலைகளையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நட்பு வட்டாரம் அதிகரிக்கும். உங்களுடைய குடும்ப சூழல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா உற்சாகத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது. திருப்திகரமான பணவரவு இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இருக்குது, வாக்குவாதங்கள் இருக்குது அப்படின்னும் போது அது ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகி விலகி கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமையும் அந்யோன்யமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சில நேரங்களில் உங்களை மீறியும் உங்களுடைய கோபம் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய பட்சத்தில் சின்னதான ஒரு விவாதம் இல்லை கருத்து வேறுபாடு உருவாகலாம். அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் வெட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பார்த்து கொள்ள முடியும். இந்த நேரம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி நடக்காமல் போன காரியங்களை இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், குடும்பமாகட்டும், காதலாகட்டும், இல்லை உத்தியோகம் சம்பந்தமாக வேலை தேடுறீங்க, இல்லை அரசு வேலை, இந்த மாதிரி அரசு தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடந்த காலத்தில் எந்த ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி அது தடையாகி காலதாமதமாகி இழுபறியாகி முடிஞ்சிருக்கோ அதை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நிச்சயம் வெற்றியை தரும். நிச்சயம் அது உங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் 100% இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படதான் செய்யும். அப்படிங்கிறதுனால பொறுமையும் நிதானமும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பண
பணவரவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இதன் காரணமாக ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அதே மாதிரி அந்நியர்களால் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஒரு சிலருக்கு வந்து சிறிய அளவில் வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம், இல்லை ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாக மற்றொரு புறம் சின்ன அளவில் வந்து மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வழக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வராது அப்படின்னு நீங்கள் நினச்ச கடன் தொகை வந்து சேருங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்கிறது அவசியமாகிறது. சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால் நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் இருக்குது. சக பணியாளர்களை வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வந்து சுமாராக தாங்க இருக்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்க பெறலாம். பாக்கிகள் வந்து வசூலாகிறதுல வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகலாம், கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம். அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது. பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க. அதே மாதிரி வீண் செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள பாருங்கள். கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். பயணங்களால் ஆதாயங்களும் உண்டாகலாம். அலுவலகத்தில் வந்து பணிச்சுமை அதிகரிக்குங்க. சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சலுகைகள் கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறலாம். இருப்பினும் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு, அந்யோன்யம், குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை, அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது, இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி அலுவலக வேலையும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கவும் செய்யலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் வந்து உருவாகும். அதனால் யோசித்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியதாக இருக்குங்க. யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள், தொழில்
தொழில் பண்ணுறவங்க, வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு முன்பாக அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது. அப்படி இல்லைன்னா நஷ்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே போல் வேலையை முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் மாணவர்கள் அப்படின்னு வரும்பொழுது கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதில்ல, தடைகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக கடினமாக படிப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயம் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும் போதும் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது.